ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜ்ஜி மஞ்சூரியன் செஞ்சிடலாம். 1/4 கிலோ முட்டைக்கோஸை நல்லா பொடிசாக துருவி எடுத்துக்கோங்க. ஒரு கேரட்டையும் துருவி எடுத்துக்கோங்க. அரை கேப்சிகம்ஸை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த காய்கறியில் உள்ள தண்ணியை பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ எல்லா காய்கறியும் இல்லை தண்ணியை புழிஞ்சு எடுத்தாச்சு. ஒரு அரை கப்பு இருக்குது. இதை மசாலாவில் விட்டுக்கலாம். இப்போ இந்த காய்கறி கூட கட் பண்ண மல்லி இலை அரை கப்பு, ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு கட் பண்ணது ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு அரை கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை உருண்டையாக உருட்டி வச்சுக்கிடலாம். இப்போ உருண்டையாக உருட்டியாச்சு. எல்லா உருண்டையும் ரெடி. கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் ஹீட்டானா அடுப்பை மீடியமில் வச்சு ஒவ்வொரு உருண்டையாக போட்டுக்கோங்க. 2 தடவை திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ உருண்டை வெந்துட்டு எடுத்துடலாம். இந்த உருண்டையை டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அடுத்த உருண்டையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ கடாயில் சுடு எண்ணெயை வேற ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கட் பண்ண இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு வெங்காயம், அரை கேப்சிகத்தை சதுரமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ எல்லா உருண்டையும் ரெடி. வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மிளகு பொடி போட்டுக்கோங்க. ரெட் சில்லி சாஸு, க்ரீன் சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு, சோயா சாஸ் போட்டுக்கோங்க. இப்போ பிழிஞ்ச காய்கறி தண்ணியை விட்டுக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியை கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த உருண்டை வெளியில் மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ கரைச்ச கார்ன்ஃப்ளவரை ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உருண்டையை ஒவ்வொன்றா போட்டுடலாம். இப்போ எல்லா உருண்டையும் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மல்லி இலை போட்டுக்கோங்க. இது சப்பாத்தி, பூரி, நானுக்கு சூப்பராக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.